கேரளாவில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஹோட்டலுக்குள் புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. திருச்சூரில் உள்ள ஹோட்டலின் முன்பு ஒருவர் காரை நிறுத்த முயன்ற நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து ஹோட்டலின் வரவேற்பு பகுதிக்குள் நுழைந்தது. இதில் கார் மற்றும் ஹோட்டலின் முன்பக்க கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்தன. உயிர் சேதம் தவிர்க்கப்பட்ட நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே அரசு பேருந்து பள்ளத்தில் சிக்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கோவிலூரில் இருந்து வேடசந்தூர் நோக்கி சென்ற அரசு பேருந்து கொல்லம் பட்டறை பகுதியில் சாலையில் தோண்டப்பட்ட பள்ளத்தில் சிக்கிக்கொண்டது. சக்கரம் மண்ணில் புதைந்ததால் அரசு பேருந்து இயக்க முடியாத நிலையில் அதில் பயணித்த 50க்கும் மேற்பட்ட பயணிகள் அவதியடைந்தனர். போக்குவரத்து துறை ஊழியர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து அரசு பேருந்தை மீட்டுச் சென்றதால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. பெங்களூரிலிருந்து சென்னை நோக்கி சென்ற ஆம்னி பேருந்து ஒன்று இன்று அதிகாலை ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த மேல் விஷாரத்தில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கியது. இதனால் அதிர்ச்சியடைந்த பயணிகள் அலறி சத்தம் கேட்டு சக வாகன ஓட்டிகள் அவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வாலாஜாபேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பயணிகள் லேசான காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் ஓட்டுநருக்கு கால்களில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த விபத்து குறித்து ஆற்காடு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.